இந்த உலகம் தன்னுடைய வரலாறை இந்த குழந்தை பிறப்பதற்கு முன், இந்த குழந்தை பிறப்பதற்கு பின் என்று மாற்றி அமைத்தது என்றால் அவ்வளவு பெரிய சமூக மாற்றத்தை தோற்றுவித்தவராக இயேசு கிறிஸ்து திகழ்ந்து கொண்டிருக்கிறார். இது ரொம்ப முக்கியமான செய்தி, குழந்தைகள் தெரிந்து கொள்ள வேண்டிய செய்தி. நீங்க எவ்வளவுதான் சொல்றீங்க, சமஸ்கிருத ஆண்டு சொல்றீங்க, ஹிஜ்ரி சொல்றீங்க, எல்லாம் தான் சொல்றீங்க. அப்படி சொல்லி காலேஜ் நடத்திருங்க பாப்போம். அப்படி சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டுருங்க பாப்போம். முடியாதுங்க. பர்த்டே அப்படி கொண்டாடிட்டு இருக்க பாப்போம். முடியாதுங்க. கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் பிறந்தேன், கிறிஸ்து பிறந்து இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறமா நான் செத்தேன். அதான் நமக்கு வரலாறு. இந்த வரலாறு இருக்கு இல்லையா, இதுதான் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை பற்றி நான் யோசித்து பார்க்கிறேன். எல்லாருமே இருக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு சாதாரண ஒரு பெண், அந்த பெண் ஏதோ ஒரு ரூபாய் கொடுக்குறா, மற்றவங்க எல்லாம் நிறைய காசு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரூபாய் கொடுத்தவங்க வீட்டுக்கு அவர் போறார், குடிசை வீட்டுக்கு போய் அவர் சாப்பிட்றார். அப்ப அந்த ஐஸ்வர்யவான் கேட்கிறான் ஒரு கேள்வி, நான் இவ்வளவு கொடுத்தேன், என் வீட்டுக்கு வரலையே, ஒத்த ரூபா தானே கொடுத்தா,